ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்பளி மாமா கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதுனா ஒரு தரமான லொக்கேஷன் ப்ளஸ் ஆட்டோ ஹெட்சாட் ஹேக்கு தான் கைஸ். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கிற கேம் பிளே வந்து இந்த ஹேக் போட்டு விளாண்டது தான். பார்த்தீங்கனாலே தெரியும், சும்மா எல்லாத்துக்கும் மண்டை தெரிச்சிருக்கும், டப்பு டப்புன்னு விழுவோம். லொக்கேஷனும் வெண்டிங் மிஷின் லொக்கேஷனு, ஆன்டி பேனு. ஆனால் நான் சொல்கிற சேஃப்டி மெசேஜ்லாம் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும். மெயின் அக்கௌண்ட்டில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் கொடுக்குற எஃப்எஃப் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேக் அப்ளை ப்ராசஸ் வீடியோ நான் இந்த லாஸ்ட்டாக கொடுக்குறேன், இந்த வீடியோக்கு லாஸ்ட்டாக அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். முழுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் திறந்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெவலப் ஏற்றி உங்களோட மெயின் அக்கௌண்ட் கூட போய் ரேங்க் புஷ் பண்ணிக்கோங்க. யாரும் மெயின் ஐடியில் யூஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக பிளாக் லிஸ்ட் இல்லைனா பேன் ஆயிரும். ஆனால் கெஸ்ட் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக ஆகாது, நான் கேரண்டி. இந்த அக்கௌண்ட் வந்து நான் இப்போ 14 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். கோல்டு 4ல் சம்திங் இருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எப்படி இது அப்ளை ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். ஹேக் ஃபைல் லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன், எல்லோரும் பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு சர்ச் பண்ணிவிட்டு தேட் இருக்கும் பாருங்கள், ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹாஸ்ட் நேம்னு இருக்கும். டவுன்லோட் கொடுத்தாங்க, அதில் போயிட்டு ஆயிரும். DNS.AdGov கொடுத்த மாதிரி போங்க. ZHUக்குள்ளே போயிட்டு டவுன்லோடுக்குள்ளே போகணும். நான் மார்க் பண்ணுறேன். அப்புறமா டெலிகிராமுக்குள்ளே போகணும். அப்புறமா ஃப்ரீ ஃபயர் அமேசான் OB47 இருக்குல்ல, அதை தொட்டு இன்ஸ்டால் கொடுக்கணும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ட்ரைனிங் பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். பாருங்கள், ட்ரைனிங் இருக்குல்ல, இது மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயரை பேக்ரவுண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஃப்ரீ ஃபயர் பேக்ரவுண்ட்லேயே இருக்கக்கூடாது, நம்ம செட்டப் பண்ணுறப்போ அப்புறம் ஹேக்கு கரெக்டாக செட்டப் ஆகாது. ஓகே பாருங்கள், ஃப்ரீ ஃபயரை பேக்ரவுண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்புறமா ZHUக்குள்ளே போகணும். நம்ம ஹைட்ரோ லொக்கேஷன் ப்ளஸ் ஏம் பட்டன் இருக்குல்ல, அது தொட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுக்கணும். ஒரே ஒரு வாட்டி சிங்கிள் டேப் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணுறேன். அது கொடுத்தா அவ்வளோ ஒரு மெட்டா டேட்டா வரும். குளோபல் மெட்டா டேட்டா டாட்னு ஒரு ஒயிட் கலர் பேஜ் மாதிரி வந்துருக்குல்ல, அதுதான். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணணும். இப்போ டாப்பில் இருக்கிற டெலிகிராமை தொடணும். இப்போ டிவைஸ் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு, டிவைஸ் ஸ்டோரேஜில் போட்டு ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு டேட்டா ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள். அப்புறமா ஃப்ரீ ஃபயர் com.dts ஃப்ரீ ஃபயர்னு இருக்கும். நான் தந்த ஃப்ரீ ஃபயரில் மட்டும்தான் ஹேக் ஒர்க் ஆகும். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் போடாதீங்க, பேன் ஆகிடும். ஃப்ரீ ஃபயர் போயிட்டு செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல்ஸ், அதுக்குள்ளே போகணும். அப்புறமா IL2CBB அதுவும் செகண்ட் தான் இருக்குது. அப்புறமா மெட்டா டேட்டா செகண்ட் இருக்குது. இங்கே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணணும். ரைட் சைடு கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸ் மார்க்கில் தான் பேஸ்ட்டு. அப்ளை டு ஆல் டிக்கு கொடுத்து ரிப்ளேஸ் கொடுக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான். தென் திரும்பவும் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரைனிங் மட்டும் டவுன்லோட் பண்ணணும். இப்போ ரெண்டாவது வாட்டி ட்ரைனிங் உள்ள ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ட்ரைனிங்கில் ப்ராக்டிஸ் எடுப்போம்ல, அந்த 2 பாட் அங்கே போயிட்டு ஃப்ரீ ஃபயரை க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே வந்துக்கிட்டு பேக் வராமல் ஃப்ரீ ஃபயரை மினிமைஸ் பண்ணி பேக்ரவுண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதா? பாருங்கள், அப்படியே பேக்ரவுண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸை ரிட்டனும் பண்ணுறோம். நம்ம இப்போ பண்ணது தான் டவுன்லோடு டெலிகிராமுக்குள்ளே போகிறோம், அதே ப்ராசஸ் தான். அந்த செகண்ட் இருக்கிற குளோபல் மெட்டா டேட்டா காப்பி பண்ணணும். இப்போ டாப்பில் இருக்கிற டெலிகிராமை தொட்டு டிவைஸ் ஸ்டோரேஜுக்குள்ளே போகணும். ஆண்ட்ராய்டு டேட்டா, com.dts ஃப்ரீ ஃபயர் TH ஃபைல்ஸு, IL2CBB மெட்டா டேட்டா ஃபோல்டருக்குள்ளே போனோம். அப்புறமா இங்கே தான் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் ரீப்ளேஸ் கொடுக்கணும். அப்ளை டு ஆல் ரீப்ளேஸ். ஓகே,